ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வஞ்சிரம் மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி சண்டேன்றதுனால சண்டே ஸ்பெஷல் வஞ்சிரம் மீன் க்ளீன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மீனை கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கல்லுப்பை அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கல்லுப்பு எடுத்து இந்த சுண்ணாம்புலாம் இருக்கும் இல்லையா, அதை இயற்கையாக கடவுள் அது உடம்பை பாதுகாக்க கொடுத்தாரு. நம்மளுக்கு அது சாப்பிடக்கூடாது, ஒவ்வாமையாகும். இந்த மாதிரி நல்லா உப்பு கல் வச்சு தேய்ச்சிருங்க. நீங்கள் வீட்லேயே அழகாக க்ளீன் பண்ணலாம். கடையில் கட் பண்ணுறதெல்லாம் விட இந்த மாதிரி வீட்டில் க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது. ஒரு இடம் தவறாமல் கல்லுப்பை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. தேய்ச்சிட்டு இப்போது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் நம்ம இது மேலே நல்லா போட்டு அப்ளை பண்ணிவிடுங்கன்னா நீச்சல்லாம் போயிடும் நம்மளுக்கு. ஒரு சிலர் வீட்டில் நுழையும் போதே அந்த மீனோட ஸ்மெல்லு வாடை வரும். அவங்களாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாங்கன்னா வீட்டில் இந்த ஸ்மெல் இருக்காது. மோஸ்ட்லி எல்லோரும் வெளியே பேக் சைடு தான் போய் க்ளீன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சுண்ணாம்புலாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சொரசொரப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா அது எல்லாமே க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு இந்த நீச்சுத்தன்மை போயிடும், குழகுழப்புலாம். அந்த தோலும் வந்துடும் நம்மளுக்கு ஓரளவுக்கு. ரொம்ப தேய்க்க வேணால் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேய்ச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கல்லுப்பும் மஞ்சத்தூளும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதில் இருக்கிற கிருமியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போது நல்லா நம்ம தேய்ச்சிட்டோம். இனிமேல் நல்ல தண்ணியில் 2 தண்ணி அலசிட்டு நம்ம துண்டு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி போட்டு நல்லா அலசிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணியில் முழுகி அந்த மஞ்சத்தூள் உப்பு போகிற அளவுக்கு அலசி எடுத்துட்டு இனிமே தான் நம்ம துண்டு போட போகிறோம். நீங்கள் வீட்டில் என்ன நைஃப் வச்சுருக்கீங்களோ அதில் துண்டு போடுங்க. எனக்கு நம்ம பழைய முறை அருவாள் மனையில் துண்டு போட்டால் தான் நைஸாக வரும். அதனால் நான் அதில் தான் கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அலசியாச்சு. மறுபடியும் நம்ம கட் பண்ணிவிட்டு அலசு தான் போகிறோம். அதனால் ஒரு டைம் அலசினா கூட போதும். இப்போது நார்மல் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சாதாரண அருவாமனை தான் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதில் தலையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு புது மீனாக இல்லையான்னு பார்க்க இந்த செதியில் எடுத்திங்கன்னா வாங்கும் பொழுது நல்லா ரெட்டிஷாக இருந்ததுன்னா புது மீன், கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்ததுன்னா நாள்பட்ட மீன். நீங்கள் தெரிஞ்சே வாங்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மீன் சாப்பிட்றது இல்லை, பட் இந்த விரத நாளில் நான் அதிகமாக மோஸ்ட்லி சாப்பிட தான் மாட்டேன். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கும் போது எல்லாம் தெரிஞ்சு தான் சமைக்கணும். அதுக்காக தான். ஓகேவா? இது தலையை ஃபஸ்ட்டு நான் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்துட்டேன். இப்போது சைடில் இருக்கிற இந்த பாருங்கள், எல்லா குடலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். வயிற்று பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சிலர் அதில் இருக்கிற சினை பகுதின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது தான். ஃபேட்டு வேணுன்றவங்க போட்டுக்கலாம் கண்டிப்பாக. இப்போது சைடில் இருக்கிற இந்த செதிலெல்லாம் எடுத்துருங்க. எல்லா செதிலுமே ஜீரண சக்தி ஆகாது. ஒரு சிலர் முழு மீனை அந்த குடல் ரிமூவ் பண்ணிவிட்டு வறுக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போது மீன் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். துண்டு போட்டு அலச தான் போகிறோன்றதுனால. ஓகேவா? இப்போது நல்லா எடுத்துட்டேன். நைஸாக துண்டு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வறுக்க போகிறோம். வஞ்சிரம் மீன்றதுனால வறுத்தா தான் நல்லாயிருக்கும். உடையாமல் நைஸாக அழகாக துண்டு போட்டுக்கோங்க. அது கொண்டு வரவங்களே துண்டு போட்டால் நல்லா நைஸாக போடுவாங்க. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக துண்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் வயிற்று பகுதின்றதுனால கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி தான் துண்டு வரும். எல்லா மீனை விட மட்டனுக்கு ஈக்குவலான இந்த வஞ்சிர மீன் வாங்கி சமைச்சு பாருங்கள். முள் இல்லாமல் சிறு பிள்ளைகளும் அழகாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் டேஸ்ட்டும் ஹைலைட்டாக இருக்கும். ஒன்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் மீடியமாக.
இப்போது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா ஒரு அலசிடுங்க. நார்மல் வாட்டரில் அலசுகிறோம். துண்டுகள் மீடியமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நைஃப்பில் நிறைய பேர் இப்போலாம் நைஃப் தான் யூஸ் பண்ணுறீங்க. நைஃப் உங்களுக்கு எது தேவையோ, ஆனால் நம்ம அலசுகிற ப்ராசஸிங் தான் மெயின். ஓகேவா? இப்போது நம்ம தேவைக்கேற்ப அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 தண்ணி விட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டோம் இல்லையா, மறுபடியும் நார்மல் வாட்டர் போட்டு அலசிக்கணும். இவ்வளோ தான் சமையலுக்கு அருமையாக வஞ்சர மீன் தயாராகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அலசி எடுத்துக்க வேண்டியது தான். மசாலா போட வேண்டியது தான். நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு அலசியை அழகாக எடுத்துக்கோங்க சுத்தமாக. ஏன்னா நம்ம மசாலா சேர்க்கும் போது மஞ்சள் பொடி வாசனை வரக்கூடாதுன்னு மறுபடியும் நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கணும் எப்பொழுதுமே. இவ்வளோ தான் சமைக்க தயாராகிடுச்சு வஞ்சர மீன். மசாலா போட்டு இப்போது வறுக்க போகிறேன். ஏன்னா உடையாமல் கட் பண்ணணும் இல்லையா, வஞ்சர மீனுன்றது முள் இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரி உடையாமல் இருந்தால் தான் நம்ம வறுத்து பரிமாற அழகாக இருக்கும். குழம்பும் வைக்கலாம். தலை வாலெல்லாம் சேர்த்து நான் குழம்பு பண்ணிவிட்டு மீதியை வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சிட்டோம்னா நம்ம 2 நாளைக்கு மேலே வச்சு பயன்படுத்த வேணாம் ஃப்ரிட்ஜில். ஒரு நாளைக்கு இன்றைக்கி பண்ணுறது நாளையோடு காலி பண்ணிவிடுங்க. வேலைக்கு போகிறவங்க வாரம் கணக்காலாம் வச்சுருக்கீங்க, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் போயிட்டு பாருங்கள். மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, சமைக்கிறது, சத்துள்ள பொருட்கள்லாம் சமைக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ். வஞ்சர மீன் உடையாமல் கட் பண்ணிட்டோம். பாய்.